வணக்கம் உறவுகளே. கஹவத்தை பகுதியில ஒரு பயங்கரமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. ஒரு சின்ன ரத்தினக்கல் வியாபாரிய மர்மமான முறையில கொலை செஞ்சு பழைய சுரங்க குழிக்குள்ள புதைச்சு வச்சிருந்த சம்பவம் இப்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. உறவுகளே, கஹவத்தையை சேர்ந்த 61 வயதான அனுரா என்றவர்தான் இப்படி படுகொலை செய்யப்பட்டிருக்கார். கடந்த 28ஆம் திகதியிலிருந்து இவரை காண இல்லைன்னு போலீசார் தேடிக்கொண்டிருந்த நிலையில நேத்து பின்னேரம் நீலகம பகுதியில ஒரு பழைய சுரங்க குழிக்குள்ள இவரோட சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. போலீசார் இவரோட போன் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணினப்பதான் இந்த இடத்தை பற்றின துப்பு கிடைச்சிருக்கு. இந்த கொலை ஏன் நடந்தது என்று பார்த்தீங்கண்டா, ரத்தினக்கல் பிசினஸ்ல வந்த தகராறு தான் காரணமாம். இந்த வியாபாரி வேற ஒரு ஆள்கிட்ட இருந்து 80,000 ரூபாவுக்கு ஒரு கல்லு வாங்கியிருக்கார். அதுக்கு முதல்ல 30,000 கொடுத்தவர். மிச்சம் இருக்கிற 50,000 ரூபாவை கொடுக்க போன நேரத்துல தான் இந்த கொலையை செஞ்சிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கிறாங்க. முதலாவதா இவரோட மோட்டார் சைக்கிள் நீலகம வீதியில கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் தோட்ட பகுதியில இவரோட போனையும் போலீசார் கண்டுபிடிச்சாங்க. கடைசியில வனப்பகுதியில இருந்த பழைய சுரங்க குழிக்குள்ள இவரை புதைச்சு வச்சிருந்தது தெரிய வந்திருக்கு. கஹவத்தை போலீசார் இப்ப இது தொடர்பில மேலதிக விசாரணைகளை தீவிரமா செஞ்சுட்டு வராங்க. உறவுகளே, பணத்துக்காக ஒரு மனுஷனை இப்படி மர்மமா கொலை செஞ்சிருக்கிற இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரிய பயத்தை ஏற்படுத்தி இருக்கு. இப்ப மக்களாகிய உங்ககிட்ட ஒரு கேள்வி: சின்ன பண தகராறுகளுக்காக இப்படியான கொலைகள் நடக்கிறதுக்கு காரணம் சட்டத்தின் மீதான பயம் இல்லாததுதானா?